சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய நம்பர்ஸை 33ல இருந்து 37 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா நடந்த கேபினட் கமிட்டி மீட்டிங்ல சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படிங்கிற ஒரு பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இது ஒரிஜினலா கொண்டு வந்த சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 அமெண்ட்மெண்ட் பண்றதுக்காக கொண்டு வர்றாங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 124 கிளாஸ் 1ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 7 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஃபியூச்சர்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட் கிட்ட தான் பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் தேவை இருக்கோ அப்ப பார்லிமெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 2019ல தான் 31ல இருந்து 34 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 34ல இருந்து 38 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. 37 ஜட்ஜஸ் பிளஸ் 1 சிஜேஐ. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு, ஹை கோர்ட் உடைய ஜட்ஜஸ் உடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.